வார்த்தை. நீங்க இந்த சித்திரை குளத்துல நீராடி இந்த நந்தவன வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இங்க இருங்க. நான் அந்த துரியோதனை எங்க இருந்தாலும் தேடிட்டு போயிட்டு வரேன்னு சொல்றீங்க. உங்க கையில கிடைச்சாலே கொண்டு வந்துருங்க. அப்படியே இங்க நாங்க பாத்துட்டாலும் கொடுப்போம். பதியாகிய மன்னவர் மாறிக்கூடாரம் அழித்து விட்டு அகராஜாக்களை தேடி சென்று விட்டார். பாடிகிற ஆஸ்தம் நமக்கு என்ன வேலை? அது வரைக்கும் அதனால என்ன பண்றோம்னா இந்த வனத்தை சுத்தி பார்க்கணுங்க. என்ன செய்யாதமா அகத்தினாபுரம் 55 தேசத்திற்கு தலைநகர். அப்படி இருந்தும் அகத்தினாபுரத்தில கூட ஏற்பட்ட அழகான இயற்கையான காட்சிகள் கிடையாது. ஆடுவதும் இந்த வனத்திலே சந்தாரித்து விடலாம் போல தோன்றுகின்றது. அதோ பார்த்திருக்கின்றது. குளத்தை பார்க்கின்ற பொழுது அப்படியே என்ன சொல்றது, நம்மளுடைய முகம் கண்ணாடியில பார்த்தா கூட அவ்வளவு அழகா தெரியாது. தண்ணீரை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு அழகாக இருக்கின்றது. இப்பேற்பட்ட தடாகத்தை குளிக்கணும், குளித்து நீராட வேண்டும், விளையாட வேண்டும். குளிக்கலாமா? ஓடி பிடிச்சு விளையாட வேண்டும். நான் ஓடி பெரிய புள்ளிக்கு சோறு போட்டு கொடுத்துட்டு புருஷனுக்கு பால் கொடுத்துட்டு வரட்டியா? என் வீட்டுக்காரன் எனக்கு சாய்ட்டு வாங்கிட்டேன். அந்த நைட்டு குடிசையா நம்ம அத்தை காந்தாரியாவுங்க
பூசுவாங்க. மீதி மஞ்சள் இருந்ததுன்னா இந்த மாங்கல்யத்துக்கு பூசுவாங்க. நீ எங்க பூசுற? என்ன காரணம்? ஒன்ன கட்டின வாம்பூர்த்தி என்ன சொன்னா, அம்மா குளிக்க சொன்னா மஞ்சள் எடுத்துட்டு போயிட்டு சரி நல்லா மஞ்சள் ஐஸ் அரைச்சு மாங்கல்யத்துக்கு முதல்ல பூசிட்டு சரி சூரிய பகவான் நினைத்து, ஐயா சூரிய பகவானே என் மாங்கல்ய நிலையா இருக்கணும், நான் கட்டிய கணவர் நல்லபடியாக வாழணும்னு சொல்லி உங்க போய் கொடுத்தாங்க. ஆமா வா மாமனார் திருராஜ் தான் எங்கெல்லாம் கத்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி எங்கெல்லாம் கத்தா கோல் அடித்தோ இந்த நாத்த கொடுத்தாரு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முன்ன தடவடி சரி இருக்கட்டும். சரி இப்பேற்பட்ட குளிச்சுட்டோம் குளித்து நீராடி விட்டோம். மருமகளே, நம்ம யாரு? எப்பேற்பட்ட ஆளு? நம்ம குளிச்ச குளத்துல ஒரு சக்காலத்தி ஒரு சாடு குடிச்சு குளிக்கும். யாருமே குளிக்கூடாது. யாருமே குளிக்கூடாது. பணக்கார பொண்டாட்டி என்ன சொல்றேன்னா, இந்த காட்டு கொட்டாயில நம்ம மாதிரி எவ்வளவு பணக்காரி இருக்காது. என் மருமகளுக்கு 99 பேர் நாங்க இருக்கிறோம். நம்ம நின்று ஆமா மூத்திர விட்டோம்னா 3 ஏக்கர் பாயும். 3 ஏக்கர் பாயும். என்ன ஆமா நின்று லைனா மூத்திர விட்டோம்னா 3 ஏக்கர் பாயும். ஆமா நம்ம குளிச்ச கொட்டை எவ்வளவு குளிக்க யாரும் குளிக்கூடாது. குழப்ப கொடுத்தேன். சரி அதான் இருக்கட்டும். குளத்தை குழப்பி விட்டு சேரும் சகதியமா இருக்குது. வேட்ல பார்த்தா அதோ தெரிஞ்சுதுப்பா. ஒரே ஒரு செடி மட்டும் சாந்தி போகிறதா பூ எடுத்துக்கா. நல்லா மலர். நீங்க என்னென்ன பூ எடுத்தீங்க? கனகாமரம், ரோசா, முல்லைப்பூ, சாமந்தி. வேகமா தான் சொல்லிட்டு சோர்த்திங்களா? கனகாமரம், சாமந்தி, மல்லிகைப்பூ, குண்டு மல்லி. ஏ பாப்பா, ஏ மதுரடா, ஏ மதுரடா, பாடி கலந்து மரியாதை சீட் போடுவேன். நீ என்னென்ன பூ எடுத்த? ஆனா மல்லி முல்லை அரும்பு மல்லி முல்லை அரும்பு தான் எடுத்த. யாரும் அடிக்க நீ யாரும் அடிக்க மாட்டாங்க. வேகமா பேசு. என்ன பூ எடுத்துக்கினீங்க? நான் என்னென்ன பூ எடுத்துன்னு கேளு. அலரி பூ, கத்தாழை பூ, சாண்ட கொடுத்த கம்மிடுறா, செருப்பு, நெருப்பு, பருப்பு, கசப்பு, இனிப்பு. நாங்க எடுத்து பூலாம் எடுத்து தலையில வந்து தொடுத்து தலையில வைக்கலாம். கோயிலுக்கு பூஜை பண்ணலாம். நீ எடுத்து பூலாம் என்ன பண்ணுவாங்க? நீங்க எடுத்த பூலாம் ஒரு நாளைக்கு தான் உதவும். நான் எடுத்த பூ பல வேலைக்கு உதவும். என்ன வேலைக்கு? பருப்பு இல்லைன்னா சாம்பார் ருசிக்காது. சரி, பருப்புக்கு மிஞ்சின சாம்பார் கிடையாது, செருப்புக்கு மிஞ்சின அடி கிடையாது. அதனால பருப்பு ஒரு குடிச்சு அள்ளி மடியில வச்சுக்கிறேன். சரி, அப்புறம் அந்த இடத்துல பருப்புலாம் இருக்குது, நெருப்பு இருக்குது. நெருப்பு
என் பத்தினி தவத்தால நெருப்பு அள்ளி 5 மடியில வச்சுக்கிறேன். ஏன்னா நெருப்பு இருந்தா சோறு குழம்பா பார்க்க முடியும். இது நெருப்பு மடியில வச்சிருக்க பத்தினி எனக்கு தெரியும். என்னாட்ட பத்தினி இந்த காடு கொடல ஒரு சங்கல் கிடையாது. சரி அத்தை, இப்பேற்பட்ட பூனை எடுத்துட்டோம், நம்ம எடுத்தோம். வேணுங்கிற பூவை எடுத்து வச்சுட்டோம். மலர்களை எடுத்துட்டோம். அரிமாவல இதுக்கு மேல நம்ம வச்ச பூவை என்ன அந்த பூவை வைக்க கூடாது. அது அவன் புடிச்ச எங்க போவா, அந்த கையில போவா, அவன் தொண்ணூறு பண்ணாலே எங்க போவா. செடியை புடுங்கி நான் என்ன சொல்றேன்னா 99 கட்டை கட்டுறோம். கட்டம் ஆளுக்கு ஒரு கட்டை தூக்கிட்டு போறோம். மீதி இருக்கிற செடியை தலையில புடிங்கி நடுறோம். தலைகை நட்டு தலையில நடுறோம். நீ ஒரு ஜம்ம கட்டி, நீ ஒரு ஜம்ம கட்டி. பூச்செடி கட்டி வாங்கி போறோம். குடிங்க ஒரு ஏத்த கட்டி குடிங்க குடிங்க ஜம்மில கட்டி குடிங்க கூகுளே. அக்கா அக்கா பதியென்று சொல்லக்கூடிய மன்னவராகப்பட்டவரே, அதாவது அந்த பெருமாள் இந்த பாவியாகிய துரியோதனன் எங்கே இருக்கிறார் என்று தேடி சென்று விட்டார். இந்த நந்தவனத்தில் விளையாடுவோம், நீராடவும் சென்று விட்டார். என்ன முதல்ல இப்ப நந்தவனத்துக்கு போறதா குளத்துக்கு போறதா? முதல்ல குளத்துல போயிட்டு குளித்து நீராடல் செய்யலாமா? அதனால குளத்துல இறங்கி ஜலம் இருக்கலாமா? இந்த குளத்திலே இருக்கக்கூடிய தண்ணீரை பார்த்தால் எப்படி இருக்கு தெரியுமா? வரக்கூடியவர்கள் கலை சோகமா இருவதற்கு இந்த குளத்தை வெட்டி வச்சிருக்கிறோம். உண்மைதான், வரவங்க எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு. உண்மை. இந்த தண்ணீரை பார்த்து அம்மா இந்த தண்ணீர் சேருமா? இந்த தண்ணீர் சேருமா? தனதற்கு வந்தா கோயில் இந்த தண்ணீர் சேருமா? பொதுவாக இருந்தாலும் குடிக்கிற தண்ணி எப்படி பயன்படுத்திக்கால இப்பேற்பட்ட சரி செய்தவள் எவளாய் இருப்பாள்? அது மட்டும் கிடையாது. சரி, நந்தவனம் சென்று அங்க மலர் எடுக்க தண்ணி குடிக்க வந்த குளத்தை தண்ணி சேர்மாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்ப நந்தவனத்தை அதை பாப்பாதி பார்க்கலாம். பாரு அவத்துல பாரு என்ன மாதிரி தெரிஞ்சு பாரு. பாரு அந்த எடுத்துக்கொள்வோம்.
தலைமையா பிடிக்க போட்டு வச்சிருக்கிறாரு வர. ஆமா, புரியவில்லை. யாரா இருந்தாலும் ஆசைப்பட்டா கொஞ்சம் பூவை கிள்ளி கூட தலையில வச்சுக்கிட்டு பெண்களுக்கு மலர் மீது ஆசை வரும். அங்க போனா குளத்து தண்ணி போனா தண்ணீர் சேருமா தண்டல குழப்பம். இங்க வந்தா அந்த பூச்செடிலாம் தலையிலேயே பிடிங்கி நட்டுருக்காங்க. இவன் எவளா இருப்பா என்னன்னு பாக்கணும். பார்த்தாயா தரம் தெரிகிறது. ஒரு பேர் போன மாதிரி தெரியலையா? பல பேர் போயிருப்பாங்க. என்னடி பண்ணி குட்டி போட்டு சாலையா அடிச்சு வச்சிருக்கிற ஏன்னா ஒரு 100 பேருக்கு மேல இருப்பாங்களாட்டு போயிருப்பாங்க. பணக்கார பொண்டாட்டி நம்மள போல பெண்கள் ஏன்னா வயதுல அவங்க சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் முதல்ல அக்கான்னு சொல்லி கூப்பிடுமே. ஏன் அக்கா வணக்கம் 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 வணக்கம். எந்த மரத்துல நாத்துனா கந்த மரத்துக்கு சாத்துனாரா? சரி அதெல்லாம் ஒரு பெண்களுக்குள்ள பெண்கள் எவ்வளவு அழகா அக்கான்னு சொல்லி கூப்பிடுறோம். மரியாதை கொடுக்கணும். ஒரு மரியாதை இல்லாத கொடியா ஒத்து கிடையாது ஒத்து கிடையாது ஒண்ணு இல்ல வயல் கையில அடிக்கிறேன். உங்களுக்கு நாங்க சண்டைக்கா வந்தோம். எல்லாரும் தான் பாத்துட்டு நாங்க சண்டைக்கு வந்து எவ்வளவு ஒரு மரியாதையா அக்கான்னு மரியாதை கொடுக்குறோம். நாங்கெல்லாம் எவ்வளவு டீசென்ட் தெரியுமா? பள்ளி தெரியும் டீச்சர் தெரியுது. அக்கா நீங்க எந்த ஊரு